நம்ம இப்போ 3.4 காரணிப்படுத்துதல் பார்க்க போகிறோம். காரணிப்படுத்துதல்னா ஃபேக்டரைசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ஃபபெட்டாகவும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆனால் காமனாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். நம்ம காரணிப்படுத்துறத சாதாரணமாக இப்போ ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் 6 ஃபேக்டரைசேஷன்லாம் எதுவும் தெரியும். 6 நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அப்போது 2 × 3 = 6. இது ப்ரைம் ஃபேக்டர். பகா காரணிப்படுத்துது. இது மாதிரி காரணிப்படுத்தும் போது என்ன ஆகும்? இங்கே 2 நம்பர் வருதா? இப்போ அதே மாதிரி தான் ஆல்ஃபபெட்லேயும் இதே மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ஒரு காரணி. ஓகேவா? இங்கே பாருங்க, 4 எப்படி பிரிச்சிருக்கோம், x² எப்படி பிரிச்சிருக்கோம், y எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. 4 பகா காரணிப்படுத்தினா 2 × 2, x²க்கு x × x x², y அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே எனக்கு 8 இருக்குது. அப்போது 2 × 2 4, 4 × 2 8, xy ஒரே ஒரு நம்பர் இருக்குது, அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் பொதுவாக இருக்கிறத ஒன்று எடுத்து எழுதிக்கணும். இதில் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கா, அப்போ எடுத்து போட்டாச்சு. இங்கேயும் x இருக்குது, அங்கேயும் x இருக்குது, போட்டாச்சு. இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது, போட்டாச்சு. அப்போது போகாத நம்பரை பற்றி பிரச்சனை இல்லை. பொதுவாக இருப்பது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம். இதெல்லாம் காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 4ம் காமனை எடுத்து வெளில போட்டோம். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, எல்லாமே பெருக்கல் இருக்குது. இந்த காமனாக இருக்கிறத, பொதுவாக இருக்கிறத இங்கே பெருக்கலாக போட்டோம். இப்போ எதெல்லாம் மிச்சமாக இருக்குது பாருங்கள். இதில் 2xக்கு ஒரு x போட்டோம், அப்போ இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது இங்கே போட்டோம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்குது, அதை தூக்கி இங்கே போட்டோம். இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த ஈக்குவேஷனும், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இதுவும் வரும். இப்போ புரியுது? எப்படி எடுத்துருக்கோன்னா காமனாக எடுத்து போட்டு பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கிறோம், இல்லாததை உள்ளே போட்டு இதனுடைய காரணியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதை பெருக்கி பாருங்கள். 2 × 4 4 × x 4xy 4xy × x + 4. இப்போ பாருங்கள், இது 2 நம்பரும் இதனுடைய காரணிகள்னு சொல்கிறோம். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி வரும். இப்போ நம்ம எப்படி நம்பர் இது 2ம் காரணிப்படுத்தி இதை பெருக்குனாக்கா 4 வருதா? அதே மாதிரி இதை பெருக்குனா இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ எக்ஸை இதெல்லாம் பெருக்குனாக்கா 4x²y, இதை இதெல்லாம் பெருக்குனா 8xy. கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இதுதான் என்னுடைய காரணிகள். அடுத்தது காரணிப்படுத்துதல். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இப்போ தான் வந்திருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பொது காரணி. இதுதான் ஒரிஜினலாக காரணிப்படுத்துறது, நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம ஃபேக்டரைசேஷன்ட்டு கேட்கும்போது ஃப்யூச்சரில் இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி இருக்குன்னு ஃபார்ம்னா ax² + bx + cன்ற வடிவில் இருக்குது. எந்த வடிவில் இருக்குது? ax² + bx + c. இங்கே ஸ்கொயரு, இங்கே ஆர்டினரி எக்ஸு, இது கான்ஸ்டன்ட் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் வரும். இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதை காரணிப்படுத்தணும். இதை காரணிப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் தான் ஏன்றது தான் இங்கே இருக்குது. x² பக்கத்தில் இருக்கிறது தான் a, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது b. இது கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ பாருங்கள், ஏன்றது இங்கே எதுவுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, கெழு வந்து 1 இருக்குது. எந்த நம்பருமே இல்லைன்னா அதனுடைய கெழு 1ன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். அப்போது இந்த இடத்துல x² வேல்யூ 1, அதான் ஏக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டோம், பிக்கு 8, சி 15. இப்போ தான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். இந்த இதில் ஏக்கும் சியும் பெருக்குனாக்கா மல்டிப்ளிகேஷன் நம்பர். நம்ம காரணிப்படுத்தும் போது ஏவையும் சியும் பெருக்கிக்கணும். ஏவுடைய வேல்யூ 1, சியோடைய வேல்யூ 15, பெருக்குனாக்கா 15. கூட்டுறதுனா பி, அடிஷன் பண்ணோன்னா பி, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஏ அண்ட் சி. ஓகேவா? இப்போ கணக்கிலே கொடுத்துட்டாங்க. கூட்டினா 8 வரணும், இதையும் பெருக்குனா 15 வருது, பெருக்குனா 15 வரணும். ஈக்குவேஷன் இதுதான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஒரு சம் நாளாக பார்த்துட்டவே அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக போய்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள்.
இங்கே பெருக்குனா 15 வரணும். கூட்டினா 8 வரணும். அந்த நம்பரை நம்மளே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 5 கூட்டினா 8 வரும். 3 5 பெருக்குனா 15 வரும். இந்த இடத்துல எல்லாம் கூட்டல் குறியா இருக்கு, குழப்பமே இல்லை. அழகா 3x + 5x கூட்டினா 8x வந்துருச்சா? 3 5 15 இந்த பெருக்கல் தொடர்க்கம் வந்துருச்சா? இது மாதிரி தான் பிரித்து எழுதணும். இந்த கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஃபேக்டரைசேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயமே. இது எப்படின்றது ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, 8x எப்படி பிரிச்சிருக்கோம்? 3 5 பிரிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம பொதுவாக இருக்கிறது எடுக்கும்போது இப்போ தான் இது தனியாக எடுத்துக்கோங்க. இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸை மட்டும் பொதுவாக எடுத்துக்கிறோம். இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்னொரு எக்ஸ் மிச்சம் இருக்குது பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா 2 எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சு, ஒரு எக்ஸ் உள்ளே இருக்குது. இந்த 3 எக்ஸில் எக்ஸ் வெளில வந்துருச்சு, 3 மட்டும் உள்ளே போட்டால் பெருக்கி பாருங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 3 இன்ட்டு எக்ஸ் 3x. புரியுதா? இப்போ இந்த பார்ட்டு கொண்டு இது போட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இதுலேயும் 5 இருக்குது, 15லேயும் 5 இருக்குது. தெரியும், இதெல்லாம் 5ஆம் வகுப்பில் தான் இருக்குதுன்னு நல்லா தெரியும். இப்போ 5 போட்டு 5 இன்ட்டு எக்ஸ் 5x 3 5 15. இந்த இடத்துல 3லாம் யோசிக்க வேணாம். நீங்கள் 5ஆம் வகுப்பு சொல்லிட்டே வந்தால் 15 வந்துடும். இப்போ இதை பொதுவாக இருக்கிறத எடுத்து ஒரு ப்ராக்கெட்டாகவும் போட்டு இந்த நம்பரையும் இன்னொரு காரணியாக போட்டோம். இது ஒரு காரணி, இதுவும் சேர்ந்து ஒரு காரணி. ஓகேவா? இப்போ காரணிகள் இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பேசிக்காக இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வர்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸில் இருக்க பொது காரணி இவ்வளோ நம்பர் கண்டுபிடிச்சாலும் அதை பற்றிலாம் இப்போ யோசிக்கவே வேணாம். காமனாக என்ன இருக்கோ அதை ஒன்று தான் எடுத்துருக்கோம். பொது காரணி நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எந்த ஃபார்முலா எந்த ஐடியாவும் இல்லை. கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், எந்த ஆல்ஃபபெட்டு காமனாக இருக்குது, எந்த டேபிள் காமனாக இருக்குன்னு நொண்டி தெரிஞ்சால் போதும். ஆனால் அதிகப்படியாக இருக்கிறது தான் எடுக்கணும். இதுவும் 2 டேபிள் வரணும், 2 போட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. இருக்கிறதுலே ரொம்ப HCF மாதிரி கண்டுபிடிச்சி போட்டால் போதும். ஓகேவா? இப்போ இதுக்கும் காமனாக என்ன இருக்குது? இதுவும் 2 டேபிள் வரும், இதுவும் 2 டேபிள் வரும், இதுவும் 3 டேபிள் வரும், இதுவும் 3 டேபிள் வரும். 2 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் வந்தால் கண்டிப்பாக 6 டேபிளில் வரும். ஓகேவா? அப்போது 6 காமனாக இருக்குது. அப்போ 18க்கு 6 காமனாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த XYக்கு இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்கோ அந்த எழுத்து தான் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் இல்லை. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ 6 ஒண்டி காமனாக எடுத்து போட்டு ஒய்யை போட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த எக்ஸும் 18க்கு என்ன எத்தனை 6 இருக்குது? 3 6 are 18. ஒய் இன்ட்டு எக்ஸு XY வந்துடுச்சா? இப்போ 3 18 எக்ஸும் ஒய்யும் போயிட்டுனா இது வந்துடுச்சு. காமனாக இருக்கிறத எடுத்து எழுதுறது கொஞ்சம் நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது இதுக்கு வரீங்க. சிம்பிளை பற்றிலாம் இப்போ யோசிக்கணும். நம்பர் ஒண்டி பாருங்கள். இதனுடைய ஒய் ஏற்கனவே வெளில போட்டோம். இது 6ஆம் ஏற்பாட்டில் வரும், ஆனால் இங்கே 6 வெளில போட்டோம். எத்தனை 6 வந்து 12, 2 6 12. அப்போ கண்டிப்பாக இங்கே -12 வரும்போது இங்கே மைனஸ் போட்டால் வேணும். நீங்கள் இங்கே ப்ளஸ் போட்டால் அது +12 ஆகிடும். மைனஸ் தான் வேணும், அதனால் -2 6 12. ஒய் இங்கே இருக்குது, அப்போ இசட்டை ஒண்டி எடுத்து போட்டால் போதும். பெருக்கி பாருங்கள், 6 2 12. அப்புறம் நம்பர் போயிடுச்சு. அடுத்தது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டு OYZ வந்துடுச்சா? இந்த பொதுவாக இருக்கிறது ஒண்டி கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும், பார்த்துக்கணும். அதனால இதில் எல்லா சமமே போட்டிருக்கேன், பார்த்துக்கணும். இப்போ இதை பாருங்கள், எந்த வாய்ப்பாட்டில் வரும்? இது 6ஆம் வாய்ப்பாட்டில் வந்தால் இது 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது 3லேயே வரும், 6 ஆனால் எல்லாத்துக்குமே வாய்ப்பாடு வரணும். HCFனா என்னது? பொதுவாக இது 3த்துக்கும் இருக்கும் ஒரே டேபிளில் எக்ஸ் 3ஆம் வாய்ப்பாடு வேண்டியதான். 3 6 18 இது 3த்துக்கும் வகுக்க போகிற நம்பர் 3ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். வேறு எந்த நம்பரும் இந்த 3 நம்பரையும் வகுக்காது. இதுதான் பொதுவாக இருக்கிறது. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. பார்த்துட்டிங்களா? இப்போ இருக்கிற அடுக்குலேயே கம்மியாக இருக்கிற அடுக்கு தான் எடுத்துக்கணும். இங்கே x⁵5 y³ x³ x² ஒய் இதுதான் கம்மியான அடுக்கு, அதனால் வெளில எடுத்து போட்டோம். புரியுதா? அடுக்கு வந்து கம்மியாக இருக்கிறது தான் எடுத்து போட்டுக்கணும்.
ஏற்கனவே 3 எடுத்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 9 தான் வரணும். 3 3 9. ஓகேவா? அடுக்கு வந்து இங்கே x² தான் இருக்குது, நமக்கு x⁵ இருக்குது. அப்போது 5க்கு இங்கே 2 இருக்குன்னா 3 இங்கே உள்ளே இருக்குது, x³. நீங்கள் பவரை வந்து ஆட் பண்ணணும்னு நல்லா தெரியும்ல. இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்பராக இருந்தால் பெருக்கணும், அடுக்காக இருந்தால் கூட்டணும். இப்போ x² + x³ = x5. அது பாருங்கள், இங்கே x³ இருக்குது, y³ இருக்குது, y இங்கே ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் y³ வந்துடுச்சு. ப்ளஸ் இங்கே 6 இருக்குது, 2 3 6. இங்கே x³ இங்கே x² இருக்குது, x-ஐயும் x² பெருக்கினா x³, y-யும் பெருக்கினா y². இங்கே மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக மைனஸ் போடுங்க. இந்த 3 வந்து எப்போ 18 ஆகும்? 6 3 18. இதுக்கப்புறம் xy இங்கே போடலன்னா ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போ 6 ஒண்டி பெருக்குனா -18 x² y வந்துடுச்சு. இதுதான் இதனுடைய பொது காரணிப்படுத்துதல். இது மாதிரி பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதும்போது குறிய ரொம்ப கவனமாக போடணும். சில சமயம் மாற்றிலாம் போட வேண்டிய சூழ்நிலை வரும், பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த செம்ம அவன் கொடுத்துருக்கிறதே இப்படி தான் கொடுத்துருக்கான், இதுவும் பொதுவாக இருக்கா? அப்போது சிம்பிளாக பொதுவாக இருக்கிறத தூக்கி வெளில போட்டு என்னென்ன இல்லையோ இப்போ பாருங்கள், x இன்ட்டு இதை பெருக்குனா இது வந்துடுச்சு, அப்புறம் இதையும் பெருக்குனா இது வந்துட போகுது. சரியா? அப்போது பொதுவாக இருக்கிறத கொடுத்தோடனே இல்லாத நம்பர்லாம் போட்டுக்கிறோம். இந்த காரணிப்படுத்தல் முடிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எதுவுமே பொதுவாகவே கிடையாது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இப்போ இதில் இது மட்டும்தான், இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. எடுத்தோடனே நீங்கள் எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்த மாதிரி இதை பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, அப்போ சம்மந்தமே வராதுன்னு இப்போயே தெரிஞ்சுக்கலாம். இதை மட்டும் எடுத்து போடுங்க, ஏ இன்ட்டு ஏ. இதுலேயும் ஏ இருக்குது, ஏ தூக்கி வெளில போட்டிங்களா, x+y வந்துடுச்சா? இது முடிஞ்சது. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் பி இருக்கா, பியை தூக்கி வெளில போட்டுருங்க, மிச்சம் இருக்குது x+y. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் பொதுவாக வந்துடுச்சு, இதை தூக்கி வெளில போட்டு இல்லாத நம்பரை இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். இதில் ஒவ்வொரு கணக்குமே ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக பாருங்கள். அப்புறம் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் எந்த சமமே இல்லை. இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஒரே குறை இங்கே ப்ளஸ் மைனஸ் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து -4x, இது +1. இதை மாற்றி எப்படி எழுத முடியும்? ஒரு சின்ன பிராக்கெட் போட்டிங்கன்னா போதும். பெருக்கி பாருங்கள், -4x -1யும் மைனஸையும் பெருக்கினாக்கா ப்ளஸ் ஆகிடும். மைனஸும் ப்ளஸ். புரியுதா? இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, இது ஒன்றி கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது ப்ளஸில் இருக்கு, என்ன ஆகுது? மைனஸாக வந்துடுதா? இது மைனஸாக இருக்கு, மைனஸும் ப்ளஸ் ஆகுது, இந்த 1 அப்படியே வருது. இதை ஒண்டி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், இதுவும் காமனாக இருக்கா? இப்போ மிச்சமாக இருக்கிறது இந்த நம்பரும் இந்த மைனஸு, இது ஒரு டைம் தான் வெளில வந்துடுச்சுல. இப்போ பெருக்கி பாருங்கள், இது வந்துச்சே இல்லையா? அப்படியே மொத்தமாக -4x - 1. இதால் பெருக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? 4x - 1. இந்த பொதுவாக எடுத்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு 9 கணக்குமே போட்டாச்சு, 10 கணக்குமே. இதுதான் செம்ம. இதில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். இங்கே x-2² இருக்குது, இங்கே 2 - x தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே x-2 வரும்போது இதை மாற்ற வேண்டாம், இதுக்கு ஒண்டி சின்ன அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். எப்படி? இந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம், இந்த மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம். எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், இதை மாற்றி போடும்போது உள்ள எல்லா குறியும் மாறும். இப்போ இதை பெருக்கி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -2 இன்ட்டு இதை பெருக்கி பார்க்குறோம், -4 வருது. சரிதானா? -2 2
4 இங்கே மைனஸ் இருக்கு -4. அப்புறம் மைனஸ் எக்ஸும் ரெண்டும் பெருக்கும்போது இது பாருங்கள், இது மைனஸ் ப்ளஸ் 2x மாறிடுது. இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இங்கே மைனஸாக இருக்கும்போது இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே மாற்றிருக்கோம். -4x + 2x பெருக்கி பார்த்து போட்டது. நீங்கள் பெருக்காமல் பண்ணால் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருங்க. என்ன, ஏன்னா இது வந்து இதுக்கு தான் வரும், நமக்கு வேண்டியது -4 தான். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை இந்த பக்கம் போடும்போது இந்த 2 அந்த பக்கம் மைனஸாக வருது. இந்த ஒரு ஸ்டெப் ஒன்றே நீங்கள் குழப்பம் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒன்றுமே பெருசாக இல்லை. இப்போ நான் மாற்றி போட்டிருக்கேன். என்ன மாற்றிருக்கேன், மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். இந்த ரெண்டும் குறி மாற்றுறதுக்காக தான் இவ்வளோ. இப்போ பாருங்கள், -x இங்கே ப்ளஸ்ஸாக போட்டாச்சு, +2 -2 மாற்றிருக்கேன். இதை ஒன்றே கொஞ்சம் நிதானமாக பார்த்து புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படி வந்துடுச்சா. இதுக்கப்புறம் இதுக்கும் காமனாக என்ன இருக்குது, நம்ம x² என்ன பண்ணோம், இதே தான். இது வெறும் x, இது x². அப்போது இதை காமனாக எடுத்து வெளில போட்டுக்கலாமா, இதை எடுத்து காமனாக போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது 3y இன்னொரு x, அதாவது x-2. இங்கே x-2னாவே 2 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். இந்த இது ஒரு வாட்டி இங்கே வெளில போட்டோம். மிச்சம் இருக்கிறது இதில் +2 ஒண்டி தான். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா இது வந்துடும். இப்போ புரிஞ்சுது. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், ஆனால் தரவாக தெரிஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், இது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இங்கேயும் XY இருக்குது, இங்கேயும் XY இருக்குது. அதனால் கூட்டிக்கிறோம், எதுவுமே பண்ண வேணாம். இதையும் கூட்டிட்டா 12 வரும். 18xy -4y². ஓகே, இப்போ இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் ஒய் இருக்குது. இதில் x இருக்குது, இதெல்லாம் மாறி வருது. அப்போ ஒய்யை ஒன்றே எடுத்து காமனாக போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தா இங்கே நம்பரே 2 தான் இருக்குது. அதனால் 2y ஒன்றே காமனாக வெளில எடுத்துட்டு இப்போ பாருங்கள் 9x முடிஞ்சுதா. வாய்ப்பாடு சொல்லி இந்த இங்கிலீஷ் லெட்டர் குறைஞ்சினா போட்டுக்கணும். 2 9 18, எக்ஸுக்கு எக்ஸு, இந்த ஒய் இங்கே வந்துடுச்சு. இங்கே பார்க்கும்போது இங்கே 2 ஏற்கனவே இருக்குது, மைனஸ் கண்டிப்பாக போடணும். 2 2 -4, ஒய்யும் y². இப்போ இங்கே மைனஸ் இருக்கே, கண்டிப்பாக இங்கேயும் மைனஸ் வரும். 2 ஒய் ஏற்கனவே வந்துடுச்சு. அப்போது ZX ஒண்டி போடுறோம். புரியுதா. அப்புறம் இந்த சம்மில் பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஏன்னா 3 இங்கே இருக்கு, பக்கத்தில் எங்கேயும் 3 இல்லை, அதனால் மாற்றி போட்டுக்கிறோம். வேறு எதுவுமே பண்ணல. நம்ம எப்படி போட்டாலும் தப்பு வராது. 3 + 5 8, 5 + 3 8. இப்போ மாற்றி போட்டதுனால ஏதாவது வேல்யூ மாறுதா, இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மாற்றி போடுறோம். ஜஸ்ட் ஒரு சின்ன குறிகிரி எதுவுமே மாற்றலாம், அப்படியே இதை மாற்றி போட்டிருக்கோம். இப்போ மாற்றி போட்டோன்னே இதுலேயும் A இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்படி தான் போட போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஏவை காமனாக எடுத்து எழுதிட்டாக்கா இதில் ஒரு A² இருக்குது, தெரியுதுல்ல. இதை கூட்டினா மறுபடியும் x³ ஆகிடும். அப்போ A ஏற்கனவே வெளில இருக்கவே இங்கே 1 போடணும். இந்த கண்டிஷன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். x²யும் சரி A²யும் ஏவும் பெருக்குனா A³ ஆகுது. இந்த A தான் வெளியில் இருக்கு, அப்படியே விட்டுறக்கூடாது, வெளில தான் இருக்குன்ட்டு 1 போட்டால் தான் பெருக்கி இங்கே ஏன்னு காட்ட முடியும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மைனஸ் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே நமக்கு -3 தானே வேணும். இதை நீங்கள் யோசிச்சே போட வேணாம். இங்கே என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே தூக்கி போட்டுருங்க. இங்கே என்ன இருக்கோ அப்படியே போடுங்க, பெருக்கி பாருங்கள். 3 × A 3A², மைனஸ் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ இங்கே -3 தான் வேணும் நமக்கு. இங்கே +1 இருக்குது. நான் ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்குனாக்கா மைனஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு ஆன்சரு. இந்த ஏவும் இந்த -3 ஒரு ஆன்சரு. ஓகே, கொஞ்சம் ரிப்பீட்டடாகவும் பார்த்துக்கோங்க, புரியலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதை பார்க்க போகிறோம். இது 3 தான் கொடுத்துட்டாங்க, கம்மியான நம்பர். இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேணாம். இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. அப்போ 3y வெளில எடுத்துட்டோம். இங்கே y³ ஒரு ஒய் வந்தோடனே y² மிச்சம் இருக்குது. 3 ஒயில் 1 போச்சுன்னா இங்கே 2 ஒய் போட்டாச்சு. மீதி இங்கே 48ல் 3 இங்கே இருக்குன்னா 16 3 48. ஒய் வெளியில் வந்துடுச்சு. அப்போது இது வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஒரு ஃபார்முலா மாற்றலாம். எப்படி, 16 4² மாற்றிக்கலாம். 16
4 ஸ்கொயராக மாற்றினாக்கா என்ன ஆகும்? டக்குன்னு வேற ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா அது? a square minus b square equal to a plus b into இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓகேவா? இப்போ நான் இது அந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுச்சா? 3y அப்படியே இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a plus b into a minus b. ஓகேவா? இப்போ இதான் லாஸ்ட் கணக்கு. இங்கே பாருங்க, ஏபி அதே மாதிரி எங்கே இருக்கோ அதை தேடி எடுத்து இங்கே மாற்றி போட்டிருக்கான். ஓகேவா? இங்கே ஏபி இருக்குது, அடுத்தது இங்கே தான் ஏபி இருக்குது. ஆனால் குறியெல்லாம் மாற்றாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த பிசி இங்கே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுலேயும் ஏபி இருக்குது, பிசி இருக்குது, சி இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் உள்ள இதுலேயும் ஏபி இருக்குது, இதுலேயும் ஏபி இருக்குது. ஏபியை காமனாக எடுத்துருங்க. இந்த பி ஸ்கொயராக இருக்கே உள்ள ஒரு பி மட்டும் போடுறோம். இப்போ பெருக்கி பாருங்கள், ஏபி ஸ்கொயர். இங்கே ஏபிக்கு பதில் ஏபி வெளில வந்துடுச்சு. இந்த குறியை போட்டு -1 போடுங்க. 1ஆல் பெருக்குனா அதே நம்பர் தான் வரும். நம்ம காரணப்படுத்தும் போது இது அப்படியே தூக்கி அங்கே போட்டால் போதும். b-1 ஒண்டி போட்டால் போதும். உங்களுக்கு இந்த இடத்துல c ஸ்கொயர் வரணும்னா இந்த பி பெருக்குனா போதும். மைனஸ் ஏற்கனவே இருக்குது, அப்போது -bc ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது இது 1ஆல் பெருக்குனா வெறும் c ஸ்கொயர் தான். இப்போ நாங்கள் இது ஒரு காரணி, b-1 ஒரு காரணி, ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் ஒரு காரணி. இவ்வளோ நேரம் நம்ம பொது காரணி படுத்துறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபார்முலா. போனாட்டி ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டோம்ல. ஓகே.